வாங்க, தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகன்னு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே, என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல, அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ, அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையில? சரி, எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா கொடுக்கறது என்ன? ஓ, இதெல்லாம் உனக்கு கிஃப்டா கொடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு, இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா தம்பி சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகன் வந்திருக்காங்க. யாரா முடியும் அந்த அறிவழகா? ஏய், யாரா அறிவழகங்கிறது நீ வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்டு நானுங்க, ஃப்ரெண்டுங்க. நாங்க ரெண்டு பேருங்க மாடவுக்கு வந்திருக்கிறோம். அட முள்ள மாதிரி பேசுறா. திருவாரூர் வந்துட்டீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. மாட்டினது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கரசகுளங்க. கரிசல் யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் பேரை ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா, அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்க இல்லையா? ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லைன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார், அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். இவனுங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில ஊர் பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவான். இப்ப சொன்னீங்களே, இது வாசமான பேச்சு. புள்ளைய கதவை சாட்டிட்டு படுக்க சொன்னா கேட்கறதே இல்ல. ஏமா கதவை திறந்து வச்சிருக்க? தூங்கிட்டாலும் என்னமோ. நான் உங்க வீட்டு பொண்ணுக்கு காவலுக்கு வந்தேன். ஆனா நான் பெத்த பொண்ணு எவ்வளோ கெடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள ஓடுறேன். ஆத்தா ஆத்தா. ஐயா 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 சோழமுத்து தேவனுக்கு தம்பியா பிறந்துட்டு எதுக்குள்ள இந்த புத்தி படிச்ச? பொண்ணு வேணும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா ராதிவார பொண்ணை கொண்டு கட்டி வச்சிருப்பேன். நம்ம குடும்பத்துக்கு நாயா பாடுபட்டு முடிய அவன் குடும்பத்துல கை வச்சாரு அக்கவனை. ஐயா, நான் என்னையா பண்ணுவேன்? உங்க தம்பியே இப்படி ஒரு காரியம் செஞ்சா நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன்? ஐயா முனியா, தம்பியா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் ஏன் புருஷன் விட்டு கொடுக்க மாட்டாரு. கோடீஸ்வரனா இருந்தாலும் கோடிக்காரனா இருந்தாலும் எங்க விட்டு நாயம் நாயம் தான். தப்பு செய்யறது கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா குளிர் விட்டு போயிடும். ஏன் இப்படி செஞ்ச? ஐயா, நீங்க நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுங்க, மறுபடியே போவோம். ஐயா, நேத்து ராத்திரி கூட்டத்துல இதெல்லாம் விளக்கிட்டு இருக்குவானான்னு பாக்க தப்பு நடந்து போச்சு. பிச்சமுத்து, நீ என்ன சொல்லுத? தெரியாம பண்ணிட்டேன். நீங்க சொல்றது கட்டுப்படுத்த. ஊர் கட்டுப்பாடு எதுவும் பார்க்க முடியாது. ஐயரே, அம்மன் தாலி எடுத்து கொடுங்க. பிச்சமுத்து, இந்தடா இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. இந்த பாரு, ஒழுங்கா
சொன்ன பேச்சு கேட்டு இதை தின்னு. திருட்டு கழுத இரு ஒண்ணு. அங்கேயா இருக்கே, இத வாரேன். என்னடா இது, நம்ம வீட்டு சீராடு இங்க அலையுது. ஓஹோ, அம்மா வராங்களா? வாங்க. சத்தம் கேக்கு, திருட்டு கழுத என்ன ஏமாத்துத, இந்த வாரேன். என்னடா அது மாயமா இருக்கு? உங்க வீட்டு வயல்ல தெரிஞ்சு தானே நீங்க எடுத்துட்டு வந்திருக்க. இந்த வாரம் இரு. எல்லாம் உன் வேலைதானா? நீ வளர்த்த ஆடுதான் களவாணின்னு நினைச்சேன். நீயே பெரிய திருடனா இருப்ப போல இருக்க. ஏது பஞ்சாயத்துல ஒண்டி நிறுத்திரியோ? ஆமா, பஞ்சாயத்துல நிக்க வச்சதுக்கு தான் சின்ன மச்சான ஆலமரத்துல நிக்க வச்சு உங்க அப்பா கல்யாணம் முடிச்சு வச்சாரு. நம்ம கல்யாணமாவது நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன். குடும்ப பக்கம் தான் பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கு. அப்பத்தாவும் அங்க அப்பா சத்தம் போட்டுட்டா இருக்கா. நீங்க ஒண்ணு பெரிய மாதிரி பேசாதீங்க. ஐயா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனாலதான் நம்ம குடும்ப பகை தீர்வெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சேரது பார்த்தா பகை பெருசு இல்லையா ஆயிரும். கட்டிக்கிற முறைதான், ஆனா காணாம பாக்குறது முறை இல்லையே. பாத்துங்க வசந்தே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சார். ஏன் உம்மன் இருக்க? அக்கா நம்ம நல்லதுக்கு தானே சொன்னா. அடுப்புல வச்சிருக்க பாலையும் வயசுக்கு வந்த பொண்ணையும் கவனிக்கலைனா வீணா போயிரும். புரியுதா? பேச மாட்ட? சரியா? சிரிக்க போறியா இல்லையா? இப்ப சிரிக்க மாட்டியா? ஐயா, இந்தாங்க. அணிலே கண்டியதாயி கதை தான் திறந்திருக்கு. எப்பவும் பொழுதோட வரீங்க. இன்னைக்கு மணி 11 வயக்காட்டுக்கு போயிருந்தேன், கொஞ்ச நேரம் ஆகி போச்சு. தூக்கு கலக்குமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லலான்ட்டு வந்தேன். சரி தங்கராஜே, ஐயா அப்படியே ஐயா ஐயா இந்த ஒண்ணு போயிட்டு வந்துருக்கலாம். ஐயா ஐயா இல்ல தங்கராஜ், கண்ணு முடிச்சுக்கா, கண்ணு முடிச்சுக்கா. தூங்கும் போது ஒண்ணுக்கு போகாம பட்டா பாதி ராத்திரில பாதி நேரம் போய் வச்சுல. ஒண்ணுக்கு போய் ஒண்ணுக்கு போய் ஒண்ணுக்கு போய்க்கா. ஐயா இல்ல ஒண்ணுக்கு போய்க்கா. வல்ல வல்ல என்ன சொல்லுவா, அப்புறம் பாதி ராத்திரில பாதி நேரம் போய் வச்சுக்கா. வரியா? வந்துச்சு பாரு, வருது பாரு, வருது பாரு. உள்ள சட்டை கட்டியெல்லாம் வேணா பண்ணி போட்டியா? தங்கராஜ் சாப்பிட்டானா? சாப்பிட்டா. ஏதோ நல்ல செய்தி சொல்லணும்னு சொன்னீங்க. வசந்தி வயசுக்கு வந்து 2-3 மாசம் இருக்காரு. ஆமா ஆமா. நடத்த வேண்டிய நல்ல வரைத்த இதுக்கு நடத்திடணும். ஆமாங்க, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பந்தல் என்ன புதுசாவா போட வேண்டியிருக்கு? ஏற்கனவே போட்டா தானே. அவரை கொடி வேற ஆளாயிடுச்சு. எடுத்து படுற விட வேண்டியது தானே பாக்கி. நீ என்ன சொல்லுவேன்னு? நான் வேற என்ன சொல்ல போறேன்? அப்படியே மாமன் கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். மாமன் கிட்ட பேசிட வேண்டியதுதான். பருவமா விடிக்கால் 4 மணிக்கு கோயில்படி சந்தைக்கு போய் வேட்டு சிலையில எடுத்தாரேன். சீக்கிரம் வழி போடு. அப்படியே ராமர் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனுக்கு நெய்வேலிக்கு ஏத்துட்டு வந்துருந்தேன். அப்படியே முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. சரி.
ஓ, அப்பா. ஆ. அப்பனே முருகா. மாசி பனி மச்சு தொலைக்குது, உள்ள வந்து படுக்க வேண்டியதானே? உடம்பு அழுப்பா இருக்கு, வெடிக்கால சந்தைக்கு வேற போகணும். நீ போய் படுத்துக்க. ஏட்டி வசந்தே, ஏட்டே ஏ கழுத, ஏட்டி வசந்தே, தூங்கிட்டியாக்கு. நேத்து புள்ள உனக்கும் சுந்தர பாண்டியனுக்கும் கல்யாணம்னு உடனே எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. பேசிட்டு இருக்கலான்னு பார்த்தேன், தூங்கிட்டியாக்கும். சரி, காலையில பேசிக்கும். ஏதோ கோயில் பத்தி சந்தையில துணிமணி வாங்குற பேச்சு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நீதான் கல்யாணம் அடக்கலவானிச்சிருக்கே, முழிச்சுக்கிட்டு இருந்தியா? ஏட்டே, தினமும் 10 மணிக்கு படுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கியாக்கு நீ? சேச்சே, இன்னைக்குதான் என்னமோ தூக்கமும் வரல. இன்னைக்கு உனக்கு வந்துடாத. ஏக்கா, சந்தைக்கு போற விஷயம் நம்ம சுந்தரபாண்டிக்கு. என்னது? இல்லக்கா, சுந்தரபாண்டியோட அப்பத்தாக்கு பொண்ணாத்தாக்கு தெரிஞ்ச ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. ஆகாசத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சிட மாட்டா? காலையில சொல்லணும். இப்பவே சொன்னா நல்லா இருக்கும். ஏட்டி, இந்த நடு சாமத்திலயா? கால் தடம் கூட தெரியாதுட்டே. எனக்கு மாமா வீடு தெரியும்க்கா. நாம மட்டும் இப்ப சந்தோஷப்படணும், அவங்க காலையில சந்தோஷப்படணுமாக்கும். அக்கா நான் போயிட்டு வரேன்க்கா, அக்கா போறேன்க்கா, அக்கா போறேன், போயிட்டு இருக்கேன், அக்கா போறேன். ஆசைய பாரு. நம்ம 2 பேரையும் சேர்த்தாப்புல உங்க அக்கா பாத்துட்டாங்கல்ல, அதான் வீட்டுல வந்து சத்தங்கத்தம் போட்டாங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீ அங்க இல்ல. சந்தைக்கு போயிருந்தேன், உனக்கு பிடிக்குமேன்னு வளையல் வாங்கிட்டு வந்தேன், அதையும் கொடுத்துட்டு போலான்னு. ஆமா, நீ எப்படிங்க? எங்க மச்சான், இந்த ஜென்மத்துல நம்ம கல்யாணம் நடக்காது. எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துட்டாங்க. அடுத்த வாரம் கல்யாணமா. இப்படியே உட்காந்துட்டா எப்படி? இல்ல, நாம பழகின பழக்கத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்ல. அதனால ஊரை விட்டு ஓடி போயிடலாமா? வசந்தி, ஓடி போய் ஊருக்குள்ள கெட்ட பேர் வாங்கறதை விட நாம 2 பேரும் செத்து போய் நல்ல பேர் வாங்கலாம்ல. அடேப்பா, செத்து போயிருவீங்களா? அப்படி ஒரு நிலைமை வராது. எங்க மச்சான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. அத சொல்லத்தான் இருக்க வந்தேன். நீ என்ன ஏமாத்திட்டில்ல? சரி சரி, நீ வாங்கிட்டு வந்த வலையில உன் கையாலே எனக்கு போட்டு விடு. அது சரி, எங்க மச்சான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. உங்க அப்பா என்ன பொண்ணு கேட்க வருவாங்களா? நிச்சயமா வருவாரு. அப்பத்தாட்ட சொல்லி அப்பாட்ட பேச சொல்றேன். போயிட்டு வரியா? நான் போயிட்டு வரட்டுமா? முக்கையா, நாளைக்கு வெள்ளத்தாய் வீட்டுக்கு பொண்ணு கேட்க போறோம்.